கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களை, சிறு இடைவேளைக்கு பின்பாக உங்களை இந்த தேவ செய்தியின் மூலமாக சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஏவுதலின்படி தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படிக்கு உங்கள் மத்தியிலே நான் வந்து நிற்கிறேன். நிச்சயமா இந்த வீடியோ யார் யாரோடு கூட தேவன் பேச வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறீர்களோ அவங்க கையில இது வந்து கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமா அதை முழுமையா பொறுமையா கேளுங்க. தேவன் உங்களோடு கூட பேசுறத அனுபவிக்க முடியும். கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்திருக்கிறார். இதுவரைக்கும் செய்தவர் இனியும் உங்களை கைவிடுறதுக்காக இந்த சூழ்நிலையில உங்களை அனுமதிக்கிறார். நீங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை குறித்து நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிந்த அறிவை இந்த செய்தியின் மூலமாக தேவன் உங்களுக்கு கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரோட இந்த உலகத்துல மிகப்பெரிய கன்சர்னிங் லீடர் யாரும் கிடையாது. ஸோ அவர் இந்த நேரத்துல உங்களோடு கூட மட்டுமல்ல, இந்த செய்தியின் மூலமாக என்னோடும் கூட அவர் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். இந்த செய்தியின் மூலமாக தேவன் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி, ஒரு நிமிடம் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமா இது யார் யார் கேட்கப்பட வேண்டும் என்று நீர் வாஞ்சிக்கிறீரோ அது ஒவ்வொருவருடைய கைகளிலும் இந்த வீடியோ கிடைக்கவும், இதன் மூலமாக உடைய விசுவாசம் வர்த்திப்பிக்கப்படவும் தேவன் வழி நடத்துவீராக. உங்களுடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. இந்த நாள் வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்லலாமா? ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாமா? யோவான் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்போதும் அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை அருமை இரட்சகராம் ஏசப்பா ஒரு முக்கியமான செய்தியை செய்வதற்கு முன்பாக தம்முடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான். யோவான் 11ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய சம்பவம். அத சுருக்கி நான் சொல்றேன். மரியாள் என்ற மார்த்தாள் என்கிற 2 சகோதரிகள். இந்த மார்த்தாளும் மரியாளும் ஏசப்பாவை ரொம்பவும் நேசித்து வாழ்ந்த சகோதரிகள். பெத்தானியா என்கிற கிராமத்துல இவங்க வாழ்ந்து வர்றாங்க. இவங்களுக்கு ஒரு தம்பி, அந்த தம்பியுடைய பேர் லாசரு. ஸோ இந்த குடும்பத்தின் மேல இயேசு கிறிஸ்து மிகவும் அன்பாய் இருந்திருக்கிறார். ஸோ இவர் அன்பாய் இருந்ததுனால அந்த ஜனங்கள் மார்த்தாள், மரியாள், லாசரு ஏசப்பா மேல மிகுந்த விசுவாசத்தோடும் அன்போடும் அவங்களும் வாழ்ந்து வர்றாங்க. இப்படி வாழ்ந்து வர சூழ்நிலையில ஏசப்பாவுடைய ஊழிய பாதையில் அவர் ஒரு கிராமத்திற்கு ஊழியத்திற்காக சென்றிருக்கும் போது, ஒரு பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக அவர் சென்றிருக்கும் போது அவருக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. இந்த மாதிரி லாசரு வந்து மிகுந்த வியாதிப்பட்டு இருக்கிறான், அவன் மரணித்து விடுவான் போல என்கிற ஒரு பயத்தோடு அவங்க ஏசப்பா கிட்ட இந்த வார்த்தையை சொல்லும்படிக்கு செய்தி அனுப்புறாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே எல்லாருடைய எதிர்பார்ப்பு மார்த்தாளுடைய மரியாளுடைய எதிர்பார்ப்பு போலதான். இந்த செய்தியை கேட்ட உடனே ஏசப்பா கலங்கி போய் அவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை நிறுத்தி விட்டு உடனடியாக அந்த பட்டணத்திற்கு வந்து லாசருவை சுகப்படுத்தி விட்டு செல்வார் என்று எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா ஏசப்பா செய்யல. ஏசப்பா மாறாக என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இன்னும் 2 நாள் அந்த இடத்துல இருந்து ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு 3ஆம் நாள் அந்த ஊருக்கு போகலாம் என்று அவர் தீர்மானிக்கிறார். ஆனா என்ன நடந்துருச்சு அப்படின்னா, லாசரு அதிக வியாதிப்பட்டு அவன் மரித்து போய் விடுகிறான். அவன் மரித்து 2 நாள் கழித்து தான் ஏசப்பா சொல்றாங்க, நம்ம திரும்ப அந்த பட்டணத்துக்கு போவோம் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய பல சூழ்நிலைகள் இந்த சம்பவத்தோடு ஒத்து போகலாம். இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருக்காக தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து வருகிற அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படி அநேக சூழ்நிலைகள் வருவது நாம் அனுபவித்திருக்கிற அனுபவங்கள் தான்.
ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில சமயங்கள்ல நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை தேவன் கேட்கவில்லை என்கிற எண்ணத்தை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பான். சில ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் வந்துவிடும், சில ஜெபங்களுக்கு பதிலே வராம நீங்கள் நானும் போராடக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலைகள் பல வகைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சிருக்கலாம். ஒருவேளை இப்போதும் கூட அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஒரு காரியம், நீங்க ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துல கேட்கப்பட்டிருக்குதா அப்படின்னா நிச்சயமாய் கேட்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் என் தேவனுடைய இருதயம் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய ஜெபத்தையும் மனதார கேட்கிற இருதயமாய் இருக்கிறது. இந்த உலகத்துல என் இயேசுவை போல ஒரு நல்ல தகப்பன் யாரும் இல்லை, என் இயேசுவை போல ஒரு அன்புடைய தெய்வம் யாரும் இல்லை. அவரை போல உன்னிடத்துல இரக்கமாய் பாசமாய் உன்னை பார்த்து கொள்வதற்கு இந்த உலகத்துல யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது, அவரோட கம்பேர் பண்ண முடியாது. அவரை போல ஒரு கிரேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை இந்த உலகத்துல வேற எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அவ்வளவு நல்ல தகப்பனாகிய அவர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் அவர் நன்மை செய்திருக்கிறார்ல. இன்னைக்கு வரைக்கும் நன்மை செய்த அவர் இப்போ இருக்கிற இந்த நெருக்கடியான சூழ்நிலையில ஒருவேளை நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை அவர் கேட்காதது போல இருக்கலாம். நீங்கள் சொல்லிய காரியங்களுக்கு உடனடியாக பதில் வராதது போல இருக்கலாம். உடனே நம்முடைய மனதில் எண்ணங்கள் எல்லாம் ஓடுனா, தேவன் என்னை நேசிக்கவில்லை என்கிற எண்ணம் முதலாவது ஓடும். ரெண்டாவது, நான் தேவ சித்தப்படியான வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்கிற கேள்விகள் வரும். மூன்றாவது, நான் அனுபவித்திருக்கிற பாடுகள் நெருக்கடிகள் எல்லாத்தையும் தேவன் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார், அவர் ஏன் உடனடியாக எனக்கு உதவி செய்ய ஓடி வரவில்லை என்கிற கேள்வி மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்து அவரை விட்டு போகவும் முடியாம, ஏன்னா ஏற்கனவே அவர் இடத்துல நம்ம நன்மை அனுபவிச்சிருக்கிறோம், அதனால அவரை விட்டு ஓடிட முடியாது. சரி, இப்போ நன்மை அனுபவிக்கலையே, நம்ம என்ன செய்யறது? முன்னேறி செல்ல முடியுமானா முன்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் செல்ல முடியல, பின்னோக்கியும் ஓட முடியல, நடுவுலையும் நிக்க முடியாத ஒரு 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 கஷ்டமான ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை நோக்கி பேசும்படிக்குத்தான் தேவன் என்னை ஏவி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில நின்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் நான் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தேனோ அதே அளவு அன்பை நான் உன் மீது வைத்திருந்தபடினால் தான் இத்தனை நாட்களை கிராஸ் பண்ணி நீ இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற. இன்னைக்கு இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற உனக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அன்று எப்படி உன்னை நேசித்தனோ அப்படிதான் இன்றும் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று எப்படி நேசிக்கிறனோ அப்படித்தான் நான் என்றும் உன்னை நேசிக்கிற தகப்பனாயிருக்கிறேன். நீ எனக்கு பிள்ளை என்கிற உறவு என்பதை நான் ஒரு நாளும் மறந்து போகல. உன்னுடைய பலன் எப்படிப்பட்ட பலன் என்பதையும் நான் ஒரு நாளும் அறியாமல் இல்லை. உன்னுடைய பலனையும் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய உறவையும் நான் அறிந்திருக்கிறேன், நீ கடந்து வந்த பாதையில நீ சரிக்கின காரியங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாகிய நான் இப்போது ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியா இருக்கிறேன் என்றால், நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் அது ஒரு மனிதனிடத்திலும் இருதயத்திலும் வெளிப்படுத்தாத, ஒரு மனிதனுடைய சிந்தனையிலும் தோன்றாத ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உனக்கென்று நான் வைத்திருக்கிறபடினால், அந்த திட்டங்களுக்குள்ள உன்னை உருவாக்க, அந்த திட்டங்களுக்கு ஏற்ற ஒரு உருவாக்குதலை நான் உனக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறபடினால நான் இப்போது மௌனமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். நான் மௌனமா தான் இருக்கிறேன், ஆனா என்னுடைய கண்ட்ரோலை உன்கிட்ட இருந்து எடுக்கலைங்கிறத நீ மறந்து போய் விடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று நின்று கொண்டிருந்தாலும் இட் இஸ் இன் மை கண்ட்ரோல், அது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது, அது பிசாசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. ஒருவேளை நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது நீ என்னை விட்டு எங்கேயோ தூரம் இருக்கிற மாதிரியும் நான் உன்னை விட்டு எங்கேயோ தூரம் இருக்கிற மாதிரியும், நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த உறவை நான் அறிந்து கொள்ளாதது போலவும், ஏதோ பிசாசு உனக்குள்ள வந்து உன் வாழ்க்கையில அவனுடைய சித்தத்தெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிற மாதிரியும், நீ ஏதோ வழுவி போயிட்ட மாதிரியும் உன் மனதுக்குள்ள பலவிதமான எண்ண ஓட்டங்கள் சஞ்சலங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். இவைகள் எல்லாம் உன்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று அவன் எடுக்கிற முயற்சிகள். ஆனால் இந்த முயற்சிகள் வாய்க்காது என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ யார் தெரியுமா?
விசேஷித்த அழைப்பை மனிதனிடத்திலிருந்தோ மனிதன் மூலமாகவோ நீ பெறவில்லை. தேவனிடத்திலிருந்து, பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து நேரடியாக விசேஷமான அழைப்பை பெற்றிருக்கிறாய். அழைப்பை மாத்திரம் நீ பெறவில்லை, விசேஷமான கிருபையையும் பெற்றிருக்கிறாய். விசேஷமான கிருபையை பெற்றிருக்கிற உன்னை நான் எப்படி மறந்து போவேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று ஆண்டவர் உன்னையும் என்னை பார்த்து கேட்கிறார். இந்த 15ஆம் வசனத்துல ஆண்டவர் அந்த ரகசியத்தை சொல்லுகிறார். ஏன் நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னா, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று. இதுதான் விஷயம். ஏன் தேவன் அமைதியா இருக்கிறார்? ஏன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தாமதமா இருக்கிறது? நான் அநேக யுத்தங்களுக்கு மத்தியில் போய்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் ஒரு சின்ன பிள்ளையை நடத்துறது போல என்ன தோளில் சுமந்து 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 நடத்தினார். இப்போது நான் என்ன செய்வது என்று கலங்கி இருக்கிறேன் என்று நினைக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் கூட இப்ப கர்த்தர் இல்லைன்னா இன்னைக்கு உன்னை சுத்தி இருக்கிற எத்தனையோ பேர் உன்னை முடிச்சிருப்பாங்கிறத நீ மறந்து போகாது. உன்னை தொடர்றதுக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் உனக்கு எதிராய் நிற்கிறவருடைய இருதயத்தில் பயம் இருக்கிறது என்பது நீ அறியாத ரகசியம் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். பிசாசு இன்றளவும் உன்னோடு கூட யுத்தம் செய்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை வைத்த கர்த்தர் விசேஷமானவர். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். இதுவரைக்கும் அநேக யுத்தங்களை உன்னை ஜெயிக்க பண்ணிருக்கிறார். அதனால அவன் கூட யுத்தம் பண்ணினாலும் அவனிடத்துல ஒரு பயம் இருக்குது. தேவன் உன்னோடு கூட இருக்கிறதுனால அவன் பயந்து பயந்து உன்னிடத்திலிருந்து தவறான காரியங்களை நீயே செய்து சறுக்கி தேவனை விட்டு வெளியே வந்து நீ தேவ சித்தத்தை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையின் யுத்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு அப்படிப்பட்ட யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். அவன் எப்படிப்பட்ட யுத்தங்களை நடத்தினாலும், அவன் எப்படிப்பட்ட யுத்தங்களை நியமிக்க முயற்சி செய்தாலும், தேவன் எல்லாவற்றிலும் உனக்கு ஜெயத்தை தருவதுதான் அவருடைய சித்தமாயிருக்கிறது. நிச்சயமா சொல்றேன், இன்று கண்ட எகிப்தியனை நீ காணக்கூடாது என்று விரும்புகிற தேவன் அவர். இன்று கண்ட எகிப்தியனை நீ கண்டு கொண்டிருக்கும் போது அவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே காரியம், இதுவரைக்கும் நான் உன்னை நடத்தினேனே, இனியும் உன்னை நடத்துவேன் என்கிற விசுவாசம் உனக்கு இருக்கிறதா என்பதை உன்னிடத்துல அவர் சோதி தருகிற காலகட்டத்திலே உன்னை நிறுத்தி இருக்கிறார். இந்த சமயத்துல நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். கடந்த நாட்கள்ல அவர் உனக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். அதை சொல்லி 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 அதை நினைத்து நினைத்து அன்னைக்கு உன்னுடைய மனநிலை என்னவா இருந்தது, அந்த மனநிலையில எப்படி நம்ம இந்த சூழ்நிலையை தாண்டுவோமாங்கிற ஒரு கேள்வியோடு உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சூழ்நிலையை தாண்டி வந்த தெரியுமா? அந்த சூழ்நிலையை தாண்டி வருவதற்கு அவர் ஒரு செயல் செய்திருப்பார் தெரியுமா? அந்த செயலை நினைத்து, அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற அவருடைய மனதின் எண்ணங்களை நினைத்து அவர் உன்னை எவ்வளவாய் நேசித்திருந்தார் என்றால் உன்னை அந்த சூழ்நிலையை தாண்டி வர பண்ணிருப்பார். உன் மேல எவ்வளவு அக்கறை வைத்திருப்பார் என்றால் அந்த சூழ்நிலை அவர் தாண்டி வர பண்ணிருப்பார். உன் மேல எவ்வளவு ஒரு பாசம் வைத்திருப்பார் என்றால் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வர பண்ணிருப்பார். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அதே சூழ்நிலைகளை கடக்க முடியாமல் மரித்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே சூழ்நிலையை தாண்டி வர முடியாம இந்த உலகத்தை விட்டு ஓடி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில உன்னுடைய பலன் இல்லை, உன் மேல இருந்த திறமை கிடையாது, உனக்குள்ள இருந்த திறமை கிடையாது. உனக்குள்ள இருந்த தேவனுடைய இரக்கம், உனக்குள்ள இருந்த தேவனுடைய அன்பு, உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய கிருபை தான் ஒன்னு அந்த சூழ்நிலையை தாண்டி வர பண்ணினது. கருமையான தேவனுடைய பிள்ளைகள், இவ்வளவு நெருக்கடிகளின் பாதையில நான் கடந்து வந்திருக்கிறேன்னா நீ கேட்கும் அளவிற்கு தேவன் உனக்கு அளவில்லாத கிருபையை தந்து உன்னை நடத்திருக்கிறார். அவ்வளவு கிருபைகளை தாண்டி வந்த நீ இந்த ஒரே ஒரு காரியம் தானே உனக்கு முள்ளா இருந்து உன்னை குத்திக்கிட்டே இருக்கு. இந்த முள்ளை தாண்ட முடியாம நீ போராடி கொண்டிருக்கிறீல. இந்த முள்ளு எப்படி என்னை விட்டு நீங்கும்னு சொல்லி நீ போராடி கொண்டிருக்கிறீல. இந்த முள்ளை என்னால தாண்ட முடியுமாங்கிற ஒரு கேள்வியோட நீ அமர்ந்திருக்கிறீல. தேவன் சொல்றார், இந்த முள்ளை தாண்ட வைக்கிறதற்கான கிருபை உனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். நான் அதை ஏற்ற சமயத்துல
ஆக்டிவேட் பண்ணுவேன். நீ செய்ய வேண்டிய காரியம் இப்ப என்னன்னு கேட்கிறியா? நான் உன்னை பக்குவப்படுத்தும்படிக்கு ஒரு சூழ்நிலையில உட்கார வைத்திருக்கிறேன். கடந்த காலத்துல நான் செய்த காரியங்களை தியானிக்கிற அதே சமயத்துல நீ இந்த சூழ்நிலையில உன்னுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கான கிரியைகளை நீ செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சோர்ந்து போய் உன் ஜெபத்தை நிறுத்தாத. சோர்ந்து போய் உன் ஆராதனையை நிறுத்தாத. சோர்ந்து போய் உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் மாத்திக்காத. கருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காரியம் உனக்கு ஜெயமாய் முடிக்க பண்ணுவதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. நீ எந்த காரியத்திற்கு நீ ஜெபித்திருக்கிறாய், அந்த காரியத்தை அவர் அப்படியே வாய்க்க பண்ணுகிறத உன்னுடைய செவிகள் கேட்கும். அப்படியே வாய்க்க பண்ணுகிறத உன்னுடைய சொந்த கண்கள் காணும். நிச்சயமாய் அவர் உன்னை எவ்வளவாய் நேசித்திருக்கிறார் என்பதை இந்த உலகம் காணும் என்று இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து நான் அறிக்கை பண்ணுகிறேன். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற பொக்கிஷம் என்பதை மறந்து போகாது. தேவன் உன்னை விசேஷமாய் கண்டுபிடித்திருக்கிறார். தாயின் கருவிலே உன்னை விசேஷமாய் கண்டு உன்னை உருவாக்கி இருக்கிறார். தாயின் கருவிலே உன்னை விசேஷமாய் தேவன் அபிஷேகம் பண்ணிருக்கிறார். மார்த்தாள் மரியாதை எவ்வளவு அதிகமாய் என் தேவன் சிநேகித்தாரோ அதே அளவு உன்னையும் அதிகமாய் சிநேகித்து உனக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி உன்னை அவர் அழைத்து உனக்கென்று ஒரு கிருபையை கொடுத்து இதுவரைக்கும் பல யுத்தங்களை தாண்டி ஜெயிக்க வச்ச உன்னை இந்த சூழ்நிலையில அவர் நிறுத்தி இருப்பது நிச்சயமாய் உன்னை கைவிடுவதற்காக அல்ல, உன்னை கனப்படுத்துவதற்காக நிறுத்தி இருக்கிறார். கடினமா தான் இருக்கும். நிற்கிற இந்த காலகட்டம் உனக்கு கடினமா தான் இருக்கும். நிற்கிற இந்த காலகட்டம் உனக்கு போராட்டத்துல உன்னை நிக்க முடியாதது போல உனக்கு தோணும். ஆனா நீ நின்று கொண்டிருக்கிறாய். கொஞ்ச நாள்ல நீ திரும்பி பார்க்க போற, நானா இவ்வளவு பெரிய பாதையை கடந்து வந்தேன் என்று சொல்லி மீண்டுமாய் ஒரு சாட்சியை நீ எழுதும்படியாக தேவன் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். சரி, ஒரு கேள்வி வரும், ஏன் தேவன் என்ன அமைதியா இருந்து என் பக்கத்துல இருந்து இந்த சூழ்நிலையில அவர் அமைதியா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்? கண்ட்ரோல் அவர் வைத்திருக்கிறார். ஆனா நான் கேட்ட காரியத்தை ஏன் இந்த நேரத்துல செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ரெண்டு முக்கியமான காரணங்கள் என் கருமையான தேவனுடைய பிள்ளையே. ஒன்று, உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்பதை அறிந்து அந்த விசுவாசத்தினுடைய திராணி என்ன என்பதை அறிந்து அந்த விசுவாசத்தினுடைய திராணிய அவர் இன்க்ரீஸ் பண்ண அதனுடைய அளவை கூட்டணுங்கிறதற்காக தேவன் இந்த சூழ்நிலையை அவர் பயன்படுத்துகிறவராயிருக்கிறார். முதல் காரியம். ரெண்டாவது, இந்த சூழ்நிலையில் உன்னில் இருந்து உதிரப்பட வேண்டிய அநேக இலைகள் இருக்குமானால் அந்த உதிரப்பட வேண்டிய இலைகள் எல்லாவற்றையும் இந்த புயலின் மூலமாக அவர் உதிர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். என்ன பிரதர் சொல்றீங்க? சில இடங்கள்ல சில கேரக்டர்ஸ தேவன் மாற்றுவதற்கு சில சூழ்நிலைகளை தான் பயன்படுத்துவார். ஒரே மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம திரும்ப 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 நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம நின்று சில விஷயங்களை யோசித்து பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் சத்தியத்தின்படி நடக்கிறேனா, சத்திய வசனம் சொல்லுகிறபடி என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் என்னுடைய கேரக்டர்ஸ் இருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். ஆமா, அவர் உங்களை கைவிட மாட்டார், என்னையும் கைவிட மாட்டார். ஆனால் அவர் நம்மை புடமிட்டு பொன்னாக விளங்க வைப்பதிலே அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அவரை போல உங்களை நேசிக்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி நேசிக்கிறதுனால அவர் மாம்சிக கிரியைகளை எல்லாம் அனுமதித்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. மாம்சிக கிரியைகளை ஒழித்து ஆவிக்குரிய கனிகளை உங்களில் இருந்து உருவாக்கி அநேகருக்கும் உங்களை பிரயோஜனப்படுத்துவதுதான் என் தேவனுடைய பரிசுத்த சித்தம் இருக்கிறது. அதற்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற அத்தனை சூழ்நிலைகளையும் தேவன் உன்னை ஆவிக்குரிய மனிதனாய் பலப்படுத்துவதற்கு அவர் பயன்படுத்துகிறவராயிருக்கிறார். நீங்க கொஞ்சம் உங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தேவ அன்பை ருசிச்சு 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 ஒரு நெருக்கடி வரும். அந்த நெருக்கடியின் அப்ப நீங்க போய் கதறுவீங்க. ஆனா தேவன் கிருபையாய் அவருடைய அன்பை ஊத்தி அந்த நெருக்கடியில இருந்து வெளியில கொண்டு வந்திருப்பார். ஆனா நீங்க சந்தித்த அந்த நெருக்கடியில உங்களுடைய மனநிலை அந்த ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சு வெளியில வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு மோசமான கேரக்டர் உங்களை அறியாம விட்டு போயிருக்கிறத நிச்சயமாய் உங்களால் அனுபவிக்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பொன்னாக புலமிடுவதற்கு இந்த காலகட்டத்துல வருகிற
அத்தனை சூழ்நிலைகளையும் அவர் பயன்படுத்த சித்தமாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்றேன், இப்போ நெருக்கடியில் இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கவலையே இல்லாமல் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாத்தையும் விட தேவன் உன்னை நேசிக்கிறபடினால் இன்று இருக்கிற இந்த வாழ்க்கை சூழ்நிலையில நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது உன் கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல, சத்துருவுக்கு முன்பாக உன்னை ஒரு பெரிய யுத்த வீரனாய் மாற்றும்படிக்கு உன்னுடைய மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து ஆவிக்குரிய கனிகள்ல ஆவிக்குரிய பலன்ல உன்னை நிலைநிறுத்தி அநேகருக்கு முன்பாக உன்னை சரியான யுத்த வீரன் என்று நிரூபிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். என்ன பிரதர் சொல்றீங்க? யுத்த வீரன்னா என்ன செய்யணும்னு கேக்குறீங்களா? யுத்த வீரன்னா யாருன்னு கேக்குறீங்களா? நீ சொன்னால் பிசாசு தெரித்து ஓடும் தெரியுமா? அவன் தான் யுத்த வீரன். யாருடைய வார்த்தைக்கு அவன் நடுங்குவான்? ஆவியின் கனிகள் நிரம்பி இருக்கிற மனிதனுடைய வார்த்தைக்கு தான் சத்துரு நடுங்குகிறவனாயிருப்பான். ஆவியின் கனிகளுக்கு பிசாசு நடுங்குகிறவனாயிருப்பான். மாம்சத்தின் கிரியைகளிலே இருக்கிறவனை கண்டு பிசாசு நடுங்குகிறவன் அல்ல, ஆவியின் கனிகளிலே இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனுக்கு தான் பிசாசு நடுங்குகிறவனாயிருப்பான். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய கனிகளை குறித்து நீங்கள் அநேக நேரம் நீங்க தியானிச்சிருக்கலாம். சில சமயங்கள்ல நீங்க வெக்ஸாய் போயிருக்கலாம். நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால இருக்க முடியலன்னு சொல்லலாம். ஆனால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் தேவனிடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்கிறவராயிருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் இந்த ஆவிக்குரிய கேரக்டர் இருக்குள்ள வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஜெபங்களை நீங்க கேட்கும் போது இந்த சூழ்நிலையே உங்களுடைய சுபாவத்தை மாற்றுகிற சூழ்நிலையாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உங்களை மகிமை மேல் மகிமை அடையும்படிக்கு நிச்சயமாய் ஆவிக்குரிய யுத்தத்துல ஜெயத்தை கொடுக்கிற கிருபையோடு உங்களை இந்த சூழ்நிலையில ஒரு மாற்ற வல்லவராயிருக்கிறார். இதுதான் இரண்டாவது காரியம். இந்த ரெண்டு காரணங்களுக்காகத்தான் இந்த சூழ்நிலை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், இந்த ரெண்டு காரணங்களையும், இந்த ரெண்டு காரணங்களுக்குரிய எல்லாவற்றையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், அவர் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். ஒன்ன நேசிக்கிற மாதிரி இந்த உலகத்துல அவர் யாரையும் நேசிக்கலன்னு உன் முகத்துக்கு முன்பாக நேராக சொல்றேன். உன் மேல அவர் வச்சிருக்கிற அக்கறை மாதிரி வேற யாரு மேலே வைக்கல. அப்புறம் ஏன் பிரதர் நான் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன், நான் பல நாளா இந்த காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறேன், ஏன் பிரதர் எனக்கு இந்த காரியத்துல தேவன் பதில் தருவது போல வர்றார், ஆனா பதில் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு செய்வது போல வர்றார், நான் இன்னும் நெருக்கடிக்குள்ளே போய் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ விசுவாசத்தில் வீரனுளாய் விசுவாசத்தில் அநேகரை நடத்துவதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் இந்த சூழ்நிலையிலே நீ ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை கைவிடவே மாட்டார், இந்த சூழ்நிலையை நிச்சயமாய் நான் தாண்டுவேன், இந்த சூழ்நிலை நிச்சயமாய் தேவ மகிமையை நான் காண்பேன் என்கிற விசுவாசம் உனக்கு வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். விசுவாசத்தை அவர் உன்னில் விரும்புகிறவராயிருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க அநேகர் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவான சூழ்நிலைன்னு சொல்ற. அப்படின்னா என்னன்னா, நான் இந்த சூழ்நிலையில நீங்க நான் சைலண்டா இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா இந்த சைலன்ஸுக்கு பின்னாடி நான் ஒரு பெரிய மிராக்கிளை செய்து லாசருவை நான் உயிரோடு எழுப்ப போறேன். அப்போ உங்களுடைய விசுவாசம் இன்னும் பெரிய லெவல்ல உயிர்ப்பிக்கப்படும் என்று அந்த இடத்துல அவர் சொல்றார். ஆனா தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அவங்களுக்கு விசுவாசத்துக்குள்ள கொண்டு வர அவர் சித்தமானபடினால இந்த சூழ்நிலைய அவங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இப்ப உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பா லாசருவை உயிர்ப்பித்த தேவனாகிய நான் உன் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைய நான் மாற்ற மாட்டேனா என்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இந்த கேள்விக்கு அவர் சொல்ற ஒரே பதில், நிச்சயமாய் நான் மாற்றுவேன். ஆனா உன் இருதயத்துல ஒரு நம்பிக்கை வேணும். அவங்கள நேசித்ததுனால நான் அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செஞ்சேன், உன்னை நேசிக்கிறதுனால உன் வாழ்க்கையிலே நான் அற்புதம் செய்வேன் என்கிற விசுவாசம் உனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரெண்டாவது, அந்த விசுவாசத்துக்குள்ள கடந்து வருகிற நீ இந்த ஆண்டவருக்காக நான் எந்த சுபாவத்தையும் நான் மாற்ற சித்தமா இருக்கிறேன் என்கிற
தாழ்மையான எண்ணத்திற்குள்ளும் நீ கடந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இந்த ஏசப்பாவுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு தாழ்மையான இருதயம் அவருடைய இருதயத்தை எவ்வளவு சந்தோஷப்படுத்த தெரியுமா? இந்த மகனுக்கும் மகளுக்கும் நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன். இவன் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வந்து, ஏசப்பா நீங்க எனக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறீங்க, நான் உங்களுக்காக செய்யற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆள்லாம் கிடையாது ஆண்டவரே, நான் பலன் குறைந்தவன், நான் சத்துவம் குறைந்தவன்னு சொல்லிட்டு மாம்சத்தின் கிரியைகளே நம்ம வாழக்கூடாது. நான் பலன் குறைந்தவனாலும் சத்துவம் குறைந்தவனாலும் எனக்குள்ள உங்க கிருபை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த கிருபையினால என்னுடைய சுபாவங்கள் எல்லாம் ஆவிக்குரிய சுபாவங்களாக எனக்கு மாற்றி கொடுக்க நீங்க வல்லவரா இருக்கிறீங்கப்பா. என்னை முழுசா நான் உங்க கரத்துல கொடுக்கிற ஏசப்பான்னு நீங்க சொல்றதுக்காகத்தான் இந்த சூழ்நிலையில தேவன் அமைதியா இருக்கிறார். மார்த்தாலும் மரியாளும் ஓடி வந்தாங்க, ஏசப்பா கிட்ட ஓடி வந்தாங்க. ஏசப்பா சொன்னாரு, நீங்க கிளங்காத, நான் அற்புதம் செய்ய போறேன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி ஆண்டவரை அற்புதம் செய்ய முடியும்? இருந்தாலும் அந்த கல்லறையை கம்ப்ளீட்டா உங்ககிட்ட நாங்க சரண்டர் பண்றோம் ஆண்டவர்ன்னு சொல்லி அவங்க அந்த ஏசப்பாவை கொண்டு போய் அந்த கல்லறைக்கு முன்பாக நிறுத்தி, நீங்க என்னமோ செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவங்க காத்திருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதமான ஒரு காரியத்தை செய்து அவங்க இழந்த உறவை, இழந்து போன சூழ்நிலையில சந்தித்த அவமானங்கள் எல்லாவற்றையும் மகிமையாய் அவர் மாற்றி கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்றேன், நீ அவமானத்தை சந்திச்சிருப்பனா உனக்கு மகிமை வந்து கொண்டிருக்கிறது. நீ உறவுகளை இழந்திருப்பனா ஆண்டவர் அந்த ரீகெய்னிங் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸை உனக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். என் தேவன் உன்னுடைய சுபாவத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தந்து அந்த உறவுகள் எல்லாவற்றையும் மீண்டுமாய் சந்திக்கும்படிக்கு உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ அதே இடத்துல என் தேவன் உன்னை மகிமையாய் தூக்கி நிறுத்துகிறத நீ காணப்போகிறாய். எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ அதே இடத்துல என் தேவன் மகிமையான காரியத்தை உனக்கு செய்யறத நீ அனுபவிக்க போகிறாய். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளையை, லாசருவை நேசித்தார், உன்னையும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். மார்த்தாளை நேசித்தார், உன்னையும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். மரியாளை நேசித்தார், உன்னையும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். மார்த்தாள் மரியாள் ஒரு சாட்சியாய் மாறினார்கள். இன்று அவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை லாசரு அவர் உயிரோடு எழுப்பலனா மார்த்தாளை மரியாளை குறித்து நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். இன்று அவர்களை குறித்து பேசும்படிக்கு, இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர்களை குறித்து பேசும்படிக்கு என் தேவன் அவர்கள் மீது ஒரு வைராக்கியம் வைத்திருந்தார். அதே வைராக்கியத்தை ஓ மேலே வச்சிருக்கிறார். உன்னை பத்தி வருகிற சந்ததிகள் பேசும்படிக்கு, உன்னுடைய குடும்பத்தை பத்தி ஒரு 10 சந்ததி கழிச்சு கூட பேசும்படிக்கு உன்னுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சரித்திரமாய், ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் என் தேவன் இந்த பூமியில நிலைநிறுத்துவார். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அக்கறையுள்ளவர், பூமிக்குரிய வாழ்க்கையிலும் அக்கறையுள்ளவர். பூமிக்குரிய வாழ்க்கையிலும் உன்னை கனப்படுத்துவார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உன்னை கொண்டு அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ இந்த பூமிக்கு வந்ததற்கு மிகப்பெரிய ஆவிக்குரிய திட்டம் ஒன்று இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை குறித்து மிகப்பெரிய பூமிக்குரிய திட்டம் ஒன்று இருக்கிறது. பூமிக்குரிய திட்டம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய திட்டமும் பூமிக்குரிய திட்டத்தையும் இணைத்து ஒரே மாதிரி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆவியில உன்னை ஸ்திரப்படுத்துவார், பூமியில அதனுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை வைத்து அநேகரை பரலோகத்திற்கு அவர் கொண்டு வர சித்தமா இருக்கிறார். எத்தனை யுத்தங்கள் எழும்பினாலும், எத்தனை போராட்டங்கள் எழும்பினாலும், எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் நின்றாலும் அத்தனை பேரையும் உன் சார்பில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார். நிச்சயமா இந்த பூமியிலே நீ தோற்று போக மாட்டாய். இன்று இருக்கிற சூழ்நிலையிலே நீ விழுந்து போக மாட்டாய். இன்று இருக்கிற சூழ்நிலையை தாண்டி ஜெயிக்கிற கிருபையை தேவன் உனக்குள் ஏற்கனவே வைத்திருக்கிறார். இன்று உனக்காக ஒரு ஃபைன் டியூனிங்கை தேவன் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், உன்னை பொன்னாய் மாற்றி கொண்டிருக்கிறார். நீ பொன்னாக விளங்கி இந்த காரியத்தை மாத்திரமல்ல, இனி வருகிற அத்துணை காரியத்திலும் அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு தேவன் நிலை நிறுத்த பண்ண போகிறார்.
ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலை நீ விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக தேவன் வைத்திருக்கிறார். உன் சுபாவ மாற்றத்தை அவர் செய்தெடுப்பதற்கு ஏதுவாக அவர் வைத்திருக்கிறார். ஆவியிலும் பூமியிலும் நிச்சயமாய் தேவநாம மகிமைப்படும்படியாக இந்த காரியம் உனக்கு தேவனால் பயன்படுத்தப்பட போகிறது. ஆகவே நீ செய்ய வேண்டிய காரியம் அல்ல, உன்னை முழுமையாக தேவ சமூகத்தில் வைத்து அவருக்கு நன்றி சொல். கடந்த கால காரியங்களை தியானித்து நன்றி சொல். நிகழ்காலத்துல தேவன் எனக்கு செய்ய போகிறார் என்று நன்றி சொல். தேவன் செய்வார் என்று விசுவாசத்தில் எந்த இலைகள் உதிரப்பட வேண்டுமோ அதை உதிர்த்து விடுவதற்கு உன்னை முழுமையாய் தேவனிடத்தில் அர்ப்பணி. மகிமையான காரியங்களை தேவன் செய்து உன்னை நடத்துவார் என்று இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து நான் அறிவிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் என்னை இந்த செய்தியின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த செய்திக்காக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் கொடுத்த இந்த ஊழியத்திற்காய் நன்றி. இந்த வார்த்தைகளுக்குள்ள உடைய பிரசனமும் அபிஷேகமும் நிரம்பி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இது யார் யாருடைய இருதயத்திற்குள் போய் பிரவேசிக்க வேண்டும் என்று நீர் பிரயாசப்படுகிறோம். உடைய இருதயங்களுக்குள் இது பிரவேசிப்பதாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய அன்பு அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக, அந்த அன்பு நிமித்தம் ஆண்டவரே எல்லா காரியங்களும் சீர்படுவதாக நீர் சீர்படுத்துகிற தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படி செய்வீராக. இந்த செய்தி பிரயோஜனமாயிருக்கட்டும், ஆசீர்வாதமாயிருக்கட்டும். இதன் மூலமாய் உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டதாக. மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். ஒவ்வொரு வாரம் இப்படியான செய்திகளை ஆவியானவர் வெளிப்படுத்த தேவனிடத்துல எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.